السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيدنا مولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته وكلهم أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: الدنيا سجن المؤمن وجنة الكافر. صدق مولانا العلي العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ்வுக்கே. ஸலவாத்தும் ஸலாமும் உத்தம நபிநாதர், எங்களது தலைவர், பாதுகாவலர், பரிந்துரையாளர் சையதினா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முத்தகீன்கள், முஃமின்கள், குறிப்பாக இந்த இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கும் எம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் ரஹ்மத்தும் உண்டாவதாக. ஆமீன். கண்ணியமான மகத்தான ஜும்ஆவுடைய கடமையினை நிறைவேற்ற வந்திருக்கும் எம் அனைவருக்கும், ஆரம்பமாக எனக்கும் அதற்கு அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்ளுகின்றேன். இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், பாவமான காரியங்களை தவிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இறையெல்லாம் அல்லாஹ்வுடைய பள்ளியிலே அமர்ந்திருக்கக்கூடிய எம் அனைவருக்கும் இஅ்திகாஃபுடைய நிய்யத்தையும் ஞாபகப்படுத்துகின்றேன். நவைத்துல் இஅ்திகாஃப ஃபி ஹாதல் மஸ்ஜித், அல்லாஹ்வுக்காக வேண்டியே இந்த பள்ளியிலே நான் தரித்திருக்கின்றேன், அமர்ந்திருக்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமியர்களே, அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு தஆலா படைத்த படைப்புகளில் மனிதர்களாகிய எம்மை உயர்த்தி சிறப்புப்படுத்தி அவனுடைய பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுத்து இந்த உம்மத்திற்கென்று சிரேஷ்டமான ரமலான் மாதத்தினை அல்லாஹு தஆலா வழங்கி இருக்கின்றான். அல்லாஹு தஆலா இந்த ரமலான் மாதத்தினை அவனுடைய அன்பு, அவனுடைய அருள்களை உள்ளடக்கிய மாதமாக, மேலும் அல்லாஹு தஆலா அவனுடைய பாவ விமோச்சனங்கள், பாவங்கள் எல்லாம் பாவ மன்னிப்புகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு, அதுபோன்று அல்லாஹு தஆலா நரகத்தில் இருந்து விடுதலை அளித்து சுவனத்தை பெற்று தரக்கூடிய மகத்தான மாதமாக அல்லாஹு தஆலா இந்த ரமலான் மாதத்தினை ஆக்கி இருக்கின்றான். எனவே இந்த மாதத்திலே நாம் அல்லாஹ்விடத்திலே அருள் வேண்டியும், அதுபோன்று அல்லாஹ்விடத்திலே பாவ விமோச்சனங்கள் வேண்டியும், அதுபோன்று அல்லாஹ்விடத்திலே நரகத்தில் இருந்து விடுதலை அடைந்து சொர்க்கம் பெற வேண்டும் என்ற பிரார்த்தனைகளை நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகம் அதிகம் பிரார்த்தனை புரிந்தோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமியர்களே, அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு தஆலா இந்த உம்மத்தாருக்கு வழங்கிய மகத்தான உன்னதமான அல்லாஹ்வுடைய நலவுகள் அனைத்தையுமே பொதிந்து கொண்ட இந்த ரமலான் மாதத்தினுடைய நோன்பு எமக்கு மிகப்பெரிய பாடமாக, மிகப்பெரிய படிப்பினையாக அமைகின்றது. அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய நோன்பை குறித்து சொல்லுகின்ற பொழுது, முந்தைய சமூகத்தார்களுக்கு எப்படி நோன்பு விதியாக்கப்பட்டதோ அது போன்றே உங்களுக்கும் விதியாக்கப்பட்டுள்ளது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் எல்லாம் இறையச்சவாதிகளாக மாறுவதற்காக வேண்டி. அல்லாஹு தஆலா இந்த ரமலான் மாதத்தில் நாம் பசித்திருப்பதை, தாகித்திருப்பதை எதிர்பார்க்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கம் மின் ஸாயிமின், எத்தனையோ நோன்பாளிகள் அவர்களுடைய நோன்பில் பசியும் தாகமும் மாத்திரம்தான் இருக்கும். அந்த நோன்புக்கு அல்லாஹு தஆலாவுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை.
நாளை மறுமையில் அந்த நோன்பு அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்யாது, அல்லாஹு தாலாவிடத்திலே பிரயோஜனம் உள்ளதாக கூலிகளை பெற்றுத்தரக்கூடியதாக மாறாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்கள். எனவே இந்த நோன்பிலிருந்து அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு தஆலா எமக்கு மத்தியில் பசியையும் தாகத்தையும் மாத்திரம் எதிர்பார்க்கவில்லை. அல்லாஹு தஆலா இந்த ரமலானில் இருந்து எதிர்பார்ப்பது ஒன்றுதான், லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் எல்லாம் இறையச்சவாதிகளாக உங்களுடைய உடல்கள், உங்களுடைய உள்ளங்கள், உங்களுடைய உணர்வுகளை எல்லாம் அனைத்தையுமே ரப்பினுடைய வரையறைக்கு ஏற்றவாறு அல்லாஹ்வுடைய சட்டங்களை பின்பற்றி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எதை மார்க்கமாக கணித்தார்களோ அதன் பிரகாரமே உங்களுடைய உடல்கள், உங்களுடைய உள்ளங்கள், உங்களுடைய உணர்வுகளை எல்லாம் திருப்ப வேண்டும். இதைத்தான் அல்லாஹு தாலா இந்த ரமலானில் இருந்து எதிர்பார்க்கின்றார். ஒரு மனிதன் நோன்பு நோற்று, ஒரு மனிதன் பசியோடு இருந்து தாகத்தோடு இருந்து ஒரு மனிதன் புறம் பேசுவதினால், பொய் பேசுவதினால் அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு தஆலா இறையச்சம் என்ற ஒன்று அந்த நோன்பில் இல்லாததன் காரணத்தினால் அல்லாஹு தாலா அந்த நோன்பினுடைய கூலிகளை எல்லாம், நற்கூலிகளை எல்லாம் அளித்து விடுகின்றான். எனவே இந்த நோன்பு என்பது அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட இந்த ரமலான் நோன்பு என்பது இறையச்சத்தை எதிர்பார்க்கின்றது. நாம் அனைவருமே அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்கக்கூடியவர்களாக, இரகசியத்திலும் பரகசியத்திலும் அல்லாஹ்வுடைய சட்டங்களை ஏற்று நடக்கக்கூடிய மக்களாக, இந்த உலக இன்பங்களை ஒதுக்கி வாழக்கூடிய மக்களாக இந்த நோன்பு மாற்றுகின்றது. இதனால் தான் அன்பார்ந்தவர்களே, நோன்பு என்ற வார்த்தைக்கு அரபியிலே சௌம் என்று சொல்லுவார்கள். சௌம் என்றால் தடுத்தல், விலகுதல் என்ற பொருள். இந்த நோன்பு என்பது இந்த உலகத்தில், இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய இன்பங்களை எல்லாம் இந்த நோன்பு தடுக்குகின்றது. அழகான உணவு, சுவையான உணவு, இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு இன்பம். சுவையான குடிபானம், இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு இன்பம். அழகான உறக்கம், மனிதர்களுக்கு இன்பம். தன்னுடைய மனைவிமார்கள், மனிதர்களுக்கு இன்பம். இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் அனைத்தையுமே இந்த நோன்பு தடுக்குகின்றது. இந்த உலகத்தினுடைய இன்பத்தை தடுத்தால் மாத்திரம்தான் ரப்பிலே இன்பம் அடையலாம். இதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஜபு மாதம் என்பது அல்லாஹ்வுடைய அடியார்களின் உடல்களை தூய்மைப்படுத்த கூடியது. ஷஅபான் என்பது அடியார்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்த கூடியது. இந்த ரமலான் என்பது அடியார்களுடைய ஆத்மாக்களை தூய்மைப்படுத்த கூடியது என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தங்களுடைய ஆத்மாக்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்றால், தங்களுடைய ஆத்மாக்களை அல்லாஹ்வுக்கு அடிபணிந்ததாக மாற்ற வேண்டும் என்றால், தன்னுடைய நப்சினை தனக்கு கட்டுப்படுத்ததாக, தனக்கு கட்டுப்படக்கூடியதாக மாற்ற வேண்டும் என்றால், இந்த உலகத்தினுடைய இன்பங்களை எல்லாம் நாம் தவிர்த்து தடுத்து வெறுத்து வாழ வேண்டும். இந்த உலகத்தை உதறி வாழ வேண்டும். இந்த உலகம் என்பது அல்லாஹ்விடத்திலே எந்த ஒரு பொருட்டும் இல்லை என்ற நோக்கத்தோடு ஒரு மனிதன் வாழ்ந்தால் மாத்திரமே அல்லாஹ்வுடைய இன்பத்தை அடைவான், ரப்பின் மீது இன்பத்தை அடைவான். இந்த உலக இன்பத்தின் மீது அடிபணிந்து ஒரு மனிதன் எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வை வழிபடுவதன் மீது, அல்லாஹ்வின் மீது இன்பத்தை அடைய முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், ஒரு மனிதன் உலக இன்பத்தோடு அல்லாஹ்வை வழிபடுவது நீரின் மீது வீட்டினை கட்டுவதை போல் என்றார்கள். சிந்தனை செய்து பாருங்கள், நீரின் மீது வீடு கட்ட முடியுமா? அந்த இடத்திலேயே கரைந்து விடும், இடிந்து விடும். அது போன்றுதான் இந்த உலக ஆசையோடு, உலக பற்றோடு ஒரு மனிதனுடைய வணக்கங்கள் அமைவது. இந்த உலகத்தை எப்போது ஒரு மனிதன் வெறுத்து மறுத்து வாழுகின்றாரோ அப்போதுதான் அல்லாஹ்வின் மீது இன்பத்தை அடைவார், அல்லாஹ்வுடைய வணக்கங்களின் மீது இன்பத்தை அடைவார். அப்போதுதான் அவருடைய உள்ளத்திலே ஆத்ம திருப்தி, மன சாந்தி, அவருடைய ஆத்மாவிலே அமைதி, தூய்மை ஏற்படும். அப்படி இல்லை என்றால் ஒருபோதும் அவருடைய உள்ளத்திலே இறை இன்பம் ஏற்பட மாட்டார். இதனால் தான் இந்த நோன்பிலிருந்து அல்லாஹு தஆலா எதிர்பார்ப்பது, இந்த நோன்பை
அல்லாஹு தாலா விதியாக்கிய நோக்கமே இந்த உலகம் என்பது போலி. இந்த உலகம் போலி என்றால் இந்த உலகத்திலே உள்ள இன்பம் போலி. இந்த இன்பம் போலி என்றால் நாளை மறுமைதான் நிஜம். இந்த உலகத்தை உதறி மறுமையை நேசித்து வாழக்கூடிய மனிதனாக வாழு. இந்த உலகத்திலே உள்ள அனைத்து இன்பங்களையும் தவிர்ந்து இறையை அஞ்சி இறையச்சம் பெற்று மறுமைக்குரிய மனிதனாக மாறு என்பதற்காகத்தான் அல்லாஹு தாலா இந்த நோன்பையை கடமையாக்கி இருக்கின்றான். வெறும் பசி, வெறும் தாகம், வெறுமினேயே மனைவிமாரை விட்டு ஒதுங்கி இருப்பதற்காக வேண்டி இந்த நோன்பு அல்ல. இறைவன் சொல்லுகின்றான், லஅல்லகும் தத்தகூன், முந்தைய சமூகத்தாருக்கு இந்த நோன்பு விதியாக்கப்பட்டது போல் உங்களுக்கு விதியாக்கப்பட்டுள்ளது. அதனுடைய காரணம் லஅல்லகும் தத்தகூன், இறையச்சவாதிகளாக இந்த உலக இன்பங்களை அழித்து ஒழித்து மறுமையை நேசிக்கக்கூடிய கூட்டமாக, ரப்பை நேசிக்கக்கூடிய கூட்டமாக மாறுவதற்காக வேண்டி. ஒரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விரிப்பிலே உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே அருமை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நாயகத்தினை சந்திப்பதற்காக வேண்டி வருகின்றார்கள். பார்க்குகின்றார்கள், விரிப்பினுடைய தடயம் நாயகத்தினுடைய முதுவிலே அப்படியே பதிந்திருக்கின்றது. சிந்தனை செய்து பாருங்கள், இன்று எப்படிப்பட்ட விரிப்பில் நாம் உறங்கிக் கொண்டிருக்கின்றோம், எப்படிப்பட்ட பஞ்சு மெத்தைகளில் நாம் அமைதி காணுகின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்தான முதுகிலே விரிப்பினுடைய தடயம் அப்படியே பதிந்திருக்கின்றது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதனை பார்த்து தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார்கள். யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்திலே கைசர், கிஸ்ரா போன்ற மாபெரும் மன்னர்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கின்றார்கள். அவர்களை விட உயர்ந்த சிறந்த மன்னர் அல்லவா நீங்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் அல்லவா? உங்களுடைய முதுகிலே இப்படி ஒரு தடயமே என்று வேதனைப்பட்டார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களெல்லாம் இந்த உலகம் சார்ந்தவர்கள். அதனால் இந்த உலகத்தினுடைய இன்பம், மகிழ்ச்சி, சந்தோஷத்தினை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இந்த உலகத்திலேயே வழங்கி விட்டான். நஹ்னு கௌமுன், நாம் யாரு தெரியுமா? நாளை மறுமையிலே நிரந்தர இன்பத்தை அடையக்கூடிய கூட்டம். இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு இன்பத்தை நினைத்தும் நாம் வேதனை அடையக்கூடாது. எந்த ஒரு இன்பம் தவறி செல்லுகின்றது என்றும் நாம் கவலை கொள்ளக்கூடாது. நாம் அனைவருமே மறுமைக்காக வேண்டி படைக்கப்பட்டவர்கள் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த உலகத்திலே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அதுபோன்று ரசூலை துயர்ந்த பெரியார்களும் காட்டி தந்த வழி ஒன்றுதான். இந்த உலகம் போலி. இந்த உலகத்தினுடைய இன்பங்களுக்கு அடி பணிந்து விடாதீர்கள். இந்த உலகத்தை விட்டு விட்டு மறுமையை நேசியுங்கள். ரப்புக்காக உங்களுடைய வாழ்க்கையினை ஆக்கிக் கொள்ளுங்கள். எதையாவது விரும்புவதா, ரப்புக்காக நேசியுங்கள். எதையாவது நீங்கள் கோபம் கொள்ளுகின்றீர்களா, ரப்புக்காக கோபம் கொள்ளுங்கள். உங்களுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் ரப்பையே சிந்தனை செய்யுங்கள், ரப்பையே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் என்ற ஒரே ஒரு வாழ்க்கையை தான் நபிமார்களும் நபிமார்களை துயர்ந்து வந்தவர்களும் காட்டி தந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த உலகம் என்பது ஒரு ஈயினுடைய இறக்கையினுடைய பெருமதி என்னிடம் இருந்தால், அன்பார்ந்தவர்களே, ஈயை பறக்கக்கூடிய ஈக்கே எந்த பெருமதியும் இல்லை. அதனுடைய இறக்கைக்கு பெருமதி இருக்குமா? இல்லை. அந்த இறக்கையினுடைய பெருமதியாவது என்னிடம் இருந்திருந்தால், அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த உலகத்திற்கு பறக்கக்கூடிய ஈயினுடைய இறக்கைக்கு என்ன பெருமதியோ அது போன்று ஒரு பெருமதி இருந்திருந்தால் அல்லாஹு தாலா ஃபிர்அவுனுக்கு ஒரு முதல் நீரையும் புகட்டி இருக்க மாட்டான். இந்த உலகம் என்பது ரப்பு சொல்லுகின்றான், இந்த உலகம் என்பது என்னிடத்திலே நீங்கள் எப்படி ஒரு வஸ்துவாக ஒரு பொருட்டாக பார்க்கின்றீர்களோ அப்படி என்னிடம் இருந்திருந்தால் எந்த காபிருக்குமே ரப்பு நீர் புகட்டி இருக்க மாட்டான், உணவளித்திருக்க மாட்டான். அவனை வெறுத்து மறுத்து வாழக்கூடிய மக்களுக்கெல்லாம் செல்வ செழிப்பை வழங்குகின்றான்.
உணவளிக்குகின்றான், நீர் புகட்டுகின்றான், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கின்றான். ஏன்? இந்த உலகம் என்பது அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு பொருட்டல்ல. இந்த உலகம் என்பது அல்லாஹ்வுடைய பார்வையில் எந்த ஒரு வஸ்துவும் அல்ல. இதனால் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தையே அஞ்சச் சொன்னார். இந்த உலகத்தினுடைய இன்பம் உங்களுடைய பார்வைக்கு செழிப்பானதாக, இந்த இன்பம் என்பது உங்களுடைய பார்வைக்கு பசுமையானதாக இருக்கும். உலகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள், பெண்களை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார். அல்லாஹு தாலா இந்த நோன்பிலிருந்து எதிர்பார்ப்பது அதனைத்தான். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், இந்த உலகத்தை உதறி வாழக்கூடிய மக்களாக ஆகுங்கள். இந்த உலகத்தை நேசித்து என்னை வழிபடுவதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த உலகத்தினுடைய மாயைகளுக்கு, இந்த உலக பற்றோடு ரப்பை வணங்குவதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒரு சந்தர்ப்பத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய சமூகத்தில் நான் 2 காரியங்களை கடினமாக அஞ்சுகின்றேன் என்றார்கள். 2 காரியத்திற்கு என்னுடைய சமூகம், என்னுடைய உம்மத்தார்கள் அடி பணிந்து விடுவார்களோ இப்படி அஞ்சினார்கள். சொன்னார்கள், அதில் ஒன்று தூளுல் அமல், அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் மேலெண்ணங்களாக இருக்கும். அது போன்று இத்திபாவுல் ஹவா, அவர்களுடைய மனோ இச்சையினை அவர்கள் பின்பற்றுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்பு இந்த சமூகம் இஸ்லாத்தை நிராகரித்து முஷ்ரிக்காக, காபிராக மாறும் என்று அஞ்சவில்லை. அவர்கள் அஞ்சியது 2ஐத்தான். என்னுடைய சமூகத்தார்களுடைய எண்ணங்கள் எல்லாம் மேலெண்ணங்களாக, அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் உயர்ந்ததாக இருந்துவிடும். ஒரு மனிதனுடைய எதிர்பார்ப்பு உயர்ந்தால் மறுமையை அந்த எதிர்பார்ப்பு மறக்கடிக்க செய்யும் என்றார்கள். ஒரு மனிதனுடைய மன இச்சைக்கு ஒரு மனிதன் அடிபணிந்தால் உண்மையை விட்டும் தவறுவான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதனால் இந்த 2ஐயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடினமாக அஞ்சினார்கள். இன்றைய சமூகத்திலே ஒரு வீடு கட்டுவதென்றால் தன்னுடைய இருப்பிடம் எப்படி அமைய வேண்டும், எப்படிப்பட்ட மின்குமிழ்களை விட வேண்டும், எப்படிப்பட்ட பளிங்கு பொருட்களை பதிக்க வேண்டும், இப்படி அவருடைய முகத்திலே உள்ள முடிகள் எல்லாம் வெண்மையாகி இருக்கும். அவருடைய வாழ்க்கையில் 4ஆக பிரித்தால் 3 பகுதியை கழித்திருப்பார். அவரை அறிந்திருப்பார், நான் வாழ்ந்தது போன்று மற்றும் ஒரு பகுதி வாழ மாட்டேன், அற்பமான காலத்தில் ரப்பை அடைந்து விடுவேன் என்று அறிந்திருப்பார். ஆனால் இந்த உலகத்திலே அவருடைய எண்ணங்கள் எல்லாம் மேலெண்ணங்களாக இருக்கும். சாதாரணமாக 10 வருடம், 20 வருடம், 30 வருடம் அந்த வீட்டிலே உறங்குவார். அதன் பிற்பாடு நிரந்தரமாக வாழக்கூடிய அவருடைய கபர் வெளிச்சமாகுமா, விசாலமாக இருக்குமா, அந்த கபர் எனக்கு குளிர்மையாக இருக்குமா, இதை பற்றி சிந்தனையே செய்ய மாட்டார். இரவு நேரத்திலே உறங்குகின்ற பொழுது மருந்துகளை அருந்தி உறங்குவார், நோயாளியாக இருப்பார். அப்படி இருந்தாலும் அவர்களுடைய உள்ளத்திலே இந்த உலக ஆசைகள், அவருடைய மேலெண்ணங்கள், பெரும் பெரும் எதிர்பார்ப்புகள் நீங்காது. அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் இந்த உலகத்தை குறித்து தான் இருக்கும். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய சமூகத்திலே மிக மிக கடினமாக 2 காரியத்தை நான் அச்சப்படுகின்றேன். அதில் ஒன்றுதான் அவர்களுடைய பெரிய எதிர்பார்ப்புகள், அவர்களுடைய மனோ இச்சைக்கு அவர்கள் கட்டுப்படுவது. அன்பார்ந்தவர்களே, இந்த இடத்திலே வாழக்கூடிய நாம் இன்னும் அற்பமான காலத்திலே, சொற்பமான காலத்திலே அல்லாஹ்வுடைய கபரினை அடைய இருக்கின்றோம். அதிலே ஒரு மனிதன் இந்த உலகத்திலே மாடி வீட்டில் இருந்தவர், அவருடைய கபரை குளிர்மைப்படுத்துங்கள். செல்வந்தன், பதவியாளி, பட்டதாரி, எந்த ஒரு வேறுபாடும் இல்லை. மலக்குமார்களுடைய கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் அல்லாஹு தாலா சுவனத்தை தருவான். அந்த கபர் விசாலமாகும், அந்த கபர் வெளிச்சமாகும். எப்படிப்பட்ட உயர்ந்த பதவியில் இருந்து பிரிந்தாலும் அல்லாஹ்வுடைய கேள்விகளுக்கு, மலக்குமார்களுடைய கேள்விகளுக்கு சரியாக பதில் இல்லை என்றால் மலக்குமார்கள் அவர்களுடைய தண்டனைகளை கட்டவிழ்த்து விட ஆரம்பித்து விடுவார். அன்பார்ந்தவர்களே, ஒரு சந்தர்ப்பத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் கபருக்கு அருகாமையில் சென்று அழுது கொண்டே இருக்குகின்றார்கள். யார் அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு?
இந்த இஸ்லாத்தினுடைய 3வது கலீஃபா, நாயகத்தினுடைய 2 பெண் பிள்ளைகளை திருமணம் செய்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு நபிமார்களுக்கும் சுவனத்து தோழர் உண்டு, என்னுடைய சுவனத் தோழர் இந்த உஸ்மான் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய தாடி நனைய அழுகுவார்கள், தேம்பி தேம்பி அழுகுவார்கள். சஹாபாக்கள் கேட்பார்கள், அமீருல் முஃமினீனே, சுவனத்தையும் நரகத்தையும் நினைத்து அழுகின்றீர்கள்? சொல்லுவார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய வீடுகளில் முதலாவது வீடு இந்த கபர். ஒரு மனிதனுடைய வீட்டில் முதலாவது வீடு இந்த கபர். இந்த கபரிலே ஒரு மனிதன் வெற்றி கண்டால் அதன் பிற்பாடு வரக்கூடிய அனைத்துமே இலகுவாக இருக்கும். மஹ்ஷர், அல்லாஹ்வுடைய கேள்வி, அனைத்தையுமே அல்லாஹு தஆலா இலகுபடுத்துவான். அப்படி இல்லை என்றால் அதற்கு பிற்பாடு வரக்கூடிய அனைத்தும் இந்த கபருடைய வேதனையை விட மிக மிக கடினமாக இருக்கும் என்றார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சயீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் மதீனா நகரத்திலே, இன்று மதீனா இஸ்லாத்தை ஏற்றிருப்பதற்கு மிகப்பெரிய காரணம் சயீத் ரலியல்லாஹு அன்ஹு. சொன்னார்கள், மதீனாவிலே அவர்கள் தலைவராக இருந்தவர்கள், மதீனா வாசிகள் எல்லாம் அவர்களை நேசித்தார்கள். சொன்னார்கள், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை என்றால் உங்களோடு நான் பேச மாட்டேன் என்றார். அவர்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு மதீனாவிலே மிகப்பெரிய கூட்டம் இஸ்லாத்தை ஏற்றது. அவர்கள் மரணத்தை தழுவுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடாத்துகின்றார்கள். கபரிலே வைத்தவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அச்சத்தோடும் திடுக்கத்தோடும் தஸ்பீஹ் செய்கின்றார்கள். சஹாபாக்களும் தஸ்பீஹ் செய்கின்றார்கள், தக்பீர் சொல்லுகின்றார்கள், சஹாபாக்களும் தக்பீர் சொல்லுகின்றார்கள். அடக்கி முடிந்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சஹாபாக்கள் கேட்டார்கள், லிம ஸப்பஹ்த யா ரசூலல்லாஹ், ஏன் நீங்கள் சயீத் நாயகத்தை கபரிலே வைத்த பொழுது தஸ்பீஹ் சொன்னீர்கள்? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த நல்ல அடியாரை கபரிலே வைத்த போது கபர் நெருங்கியது, கபருடைய நெருக்கத்தை தொடங்கியது, அதனால் நான் தஸ்பீஹ் செய்தேன், நீங்களும் தஸ்பீஹ் செய்தீர்கள், நாம் தக்பீர் சொன்னோம், அதனுடைய பரக்கத்தினால் அல்லாஹு தஆலா அந்த வேதனையை போக்கினான் என்றார்கள். எப்படிப்பட்ட சஹாபி! ஒரு சஹாபியினுடைய மரண செய்தியை கேட்டு அல்லாஹ்வுடைய சிம்மாசனம் குலுங்கியதென்றால் அது சயீத் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்களுடைய ஜனாசாவிற்கு 70,000 மலக்குமார்கள் சமூகம் அளித்தார்கள். இப்படி இருந்தும் கபர் யாரையும் எந்த பதவி பட்டம் எதையுமே பார்த்தார். அவர்களுக்கு அப்படி என்றால் இந்த உலகத்தில் எம்முடைய வாழ்க்கையினை ஆரம்பத்தில் இருந்து இன்று வரை சிந்தனை செய்து பாருங்கள். எம்முடைய உடல்கள் செய்த குற்றம் என்ன? எம்முடைய உள்ளங்கள் செய்த குற்றங்கள் என்ன? எம்முடைய பார்வைகள் செய்த குற்றங்கள் என்ன? எம்முடைய உணர்வுகள் செய்த குற்றங்கள் என்ன? அல்லாஹு தஆலா பாவ மன்னிப்பை ஏற்கவில்லை என்றால் ஒருபோதும் அல்லாஹு தஆலா எம்முடைய குற்றங்களுக்கு ஏற்றவாறு நரகத்திலே விடாமல் சுவனத்தின் பக்கம் அனுப்ப மாட்டார். நரகத்தை பற்றி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விவரிக்கின்ற பொழுது, நரக சங்கிலியிலிருந்து ஒரு முளை சங்கிலியினை மலைகளின் மீது வைத்தால் மலைகள் எல்லாம் உருகி 7 பூமிகளை தாண்டி விடும் என்றார். நரகவாதிகளுக்கு அணிவிக்கப்படக்கூடிய ஆடையினை வானங்களுக்கும் பூமிகளுக்கும் மத்தியிலே தொங்கவிட்டால் அதனுடைய உஷ்ணத்தினால், அதனுடைய சூட்டினால் இந்த உலகத்திலே உள்ள அனைத்து வஸ்துக்களும் கருகிவிடும் என்றார்கள். இப்படிப்பட்டதுதான் நரகம். 7 நரகத்தில் 6 நரகங்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு கூட்டத்தார்களுக்கும் காண்பித்தார்கள். 7வது நரகத்தை பற்றி நாயகத்திடம் சொல்லவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், 7வது நரகத்தை பற்றி நீங்கள் சொல்லவில்லையே? சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யா ரசூலல்லாஹ், அந்த 7வது நரகத்தை உங்களுடைய சமூகத்திற்காகத்தான் ரப்பு படைத்திருக்கின்றான். உங்களுடைய சமூகத்தில் பெரும் பாவங்களை செய்து யார் யாரெல்லாம் பாவ மன்னிப்பு தேடாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் நாயகமே 7வது நரகத்தை ரப்பு படைத்திருக்கின்றான். இந்த வார்த்தையை கேட்டவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலேயே மயக்கம் அடைந்தார்கள்.
சிந்தனை செய்து பாருங்கள். இந்த உலகத்தில் தங்களுடைய பாவங்களை நினைத்து நாம் மனம் வருந்தாமல், உள்ளத்தினால் கவலை கொள்ளாமல், கண்ணீர் சிந்தாமல், இந்த உலகத்தினுடைய இன்பங்களுக்கு அடிபணிந்து மனோ இச்சைகளுக்கு கட்டுப்பட்டு வாழுகின்றோம். அல்லாஹு தாலாவிடம் பாவ மன்னிப்பு கோராமல், எம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் ரப்பை நாம் அடைந்தால், எம்முடைய பாவங்களுக்கு ஏற்றவாறு ரப்பு நரகத்தில் இடாமல் சுவனத்தின் பக்கம் அனுப்ப மாட்டான். 1000 வருட காலம் நெருப்பு மூட்டப்பட்டது. அந்த நெருப்பு சிகப்பு நிறமாக எரிந்தது. மறுபடியும் 1000 வருடம் நெருப்பு மூட்டினால் அந்த நெருப்பு வெள்ளையாக மாறியது. மறுபடியும் ரப்பு 1000 வருடம் நெருப்பு மூட்டினால் இருள் சூழ்ந்த இரவு எப்படி கருமையாக இருக்குமோ அது போன்று கருப்பாக நரகம் மாறியது. அதுதான் நரகத்தினுடைய நெருப்பு என்றார்கள். நரகத்தினுடைய பகுதியிலிருந்து ஒரு துவாரமிடப்பட்டால் அந்த உஷ்ணத்தினால் இந்த உலகமே கரிந்து விடும் என்றார்கள். அப்படிப்பட்ட நரகத்திலே ரப்பு தாலா விட்டு விடுவார். சிந்தனை செய்து பாருங்கள். இன்றே உலகத்திலே வாழக்கூடிய நாம் சர்வ சாதாரணமாக உடலினாலும் உள்ளங்களினாலும் உணர்வுகளினாலும் குற்றங்களை செய்து அல்லாஹ்விடத்திலே இறையஞ்சாமல், பாவ மன்னிப்பு தேடாமல், அழகான முறையிலே எம்முடைய உள்ளத்தில் ரப்பை பற்றிய சிந்தனை இல்லாமல், மறுமையை பற்றிய சிந்தனை இல்லாமல், இந்த உலகத்தினுடைய இன்பங்களுக்கும் இந்த உலகத்தினுடைய மகிழ்ச்சிக்கும் அடிபணிந்த மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானியர்களே, நாம் ஒரு பயணம் செய்தால், வாடகையாக ஒரு வீட்டினை எடுத்தால், அந்த வீட்டிலே மின்குமிழ் இல்லை என்றால் எந்த ஒரு மனிதரும் தன்னுடைய செலவினால் மின்குமிழ்களை இடமாட்டார். மின்விசிறி இல்லை என்றால் தன்னுடைய செலவினால் மின்விசிறியை இடமாட்டார். காரணம் ஒன்று, எனக்கு சொந்தமான வீடு அல்ல இது, நான் வாடகையாக வந்திருக்கின்றேன், என்னுடைய உண்மைக்கு உண்மையான இடத்திற்கு நான் திரும்பி விடுவேன், எனக்கு சொந்தமில்லாத இடத்திற்கு நான் ஏன் செலவு செய்ய வேண்டும்? இந்த இடத்திற்கு வந்த நோக்கம் ஒன்று, அந்த நோக்கத்தின் பக்கமே எம்முடைய கவனங்கள் திரும்பி செல்லும். அப்படி இருக்க இந்த உலகம் என்பது எப்படிப்பட்டது? மனிதர்களுக்கு நிரந்தரமா? எந்த மனிதருக்கு இந்த உலகம் நிரந்தரம்? இந்த நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஆச்சரியம், இந்த உலகம் என்பது போலி, ஆச்சரியத்திலும் ஆச்சரியம், இந்த உலகம் என்பது போலி என்பதை அறிந்து இந்த உலகத்தை நேசிப்பது. போலியான ஒன்றை ஒரு மனிதன் நேசிப்பானா? உண்மை இல்லை, உறுதி இல்லை, நிரந்தரம் இல்லை, அந்த ஒன்றை ஒரு மனிதன் நேசிப்பானா? அப்படி என்றால் இந்த உலகத்தை நேசிக்கக்கூடிய நாம் எப்படிப்பட்ட மடத்தனத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம்? இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் சொன்னார்கள், இந்த உலகத்திலே புத்திசாலி யார் தெரியுமா? இந்த உலகம் என்பது எப்படிப்பட்ட மனிதர்களையும் ஒதுக்கிவிடும். இந்த உலகம் தன்னை ஒதுக்குவதற்கு முன்பு இந்த உலகத்தை ஒதுக்கக்கூடிய மனிதன் தான் புத்திசாலி என்றார்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ். இந்த நாட்டிலே பதவிமான்களாக, பட்டதாரிகளாக, செல்வந்தர்களாக இருந்தாலும் இந்த உலகம் ஒரு தினம் அவரை அகற்றிவிடும். எப்படிப்பட்ட செல்வந்தர்கள் வாழ்ந்தவர்கள், எப்படிப்பட்ட பட்டதாரிகள் வாழ்ந்தவர்கள், யார் இந்த உலகத்திலே நிலைத்திருக்கின்றார்கள்? யாரும் இல்லை. இந்த உலகம் ஒதுக்கிவிடும். இந்த உலகம் தன்னை ஒதுக்குவதற்கு முன்பு, தன்னை அகற்றுவதற்கு முன்பு, தன்னுடைய உள்ளத்திலிருந்து இந்த உலகத்தை அகற்றக்கூடிய மனிதன் தான் புத்திசாலி என்றார்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சந்தர்ப்பத்தில் சஹாபாக்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அமர்ந்திருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே அழகான முடியோடும், அழகான தோற்றத்தோடும், அழகான ஆடையோடும் ஒரு மனிதர் வருகின்றார். கேட்கின்றார்கள், யார்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லுகின்றார்கள். கேட்கின்றார்கள், மத்துன்யா, இந்த உலகம் என்றால் என்ன? உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுல்முல் மனாம், ஒரு மனிதனுடைய உறக்கத்தில் ஏற்படக்கூடிய கனவு என்றார். இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் உறங்குகின்ற பொழுது 15 நிமிடம் 20 நிமிடம் உறங்குவோம். அதிலே ஒரு கனவு ஏற்படும். அந்த கனவிலே இந்த நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்லுவோம், எவ்வளவு காரியங்களை செய்வோம், நண்பர்களோடு உரையாடுவோம்,
எழுந்தால், எம்முடைய கனவு கலைந்தால், நாம் உறங்கியது 10 நிமிடம் 5 நிமிடம், அந்த உறக்கத்தில் ஏற்பட்ட கனவு 1 நாள் 2 நாள் நீளமாக தெரியும். அது போன்றுதான் இந்த துன்யா என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்கள் அல்லாஹ்வினால் தண்டிக்கப்படுவார்கள், இல்லை என்றால் நற்கூலி வழங்கப்படுவார்கள் என்றார். கேட்டார்கள் தொடர்ச்சியாக, மல் ஆகிரா, மறுமை என்றால் என்ன யா ரசூலல்லாஹ்? அல் அபத், அதுதான் நிரந்தரம். நாளை மறுமையில் அல்லாஹு தாலா மனிதர்களை 2 பிரிவினர்களாக பிரிப்பான். ஒரு பிரிவினர்களை சுவனத்தின் பக்கமும் மறு பிரிவினர்களை நரகத்தின் பக்கமும் அனுப்புவான் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர். அது மாத்திரமல்லாமல் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், சொர்க்கம் என்றால் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது இந்த உலகத்தை விட்டு, இந்த உலகத்தை நீக்கி அகற்றி, இந்த உலகத்தின் இன்பங்களுக்கு அடிபணியாமல் வாழுகின்றாரே, இந்த உலகத்தை தேடாமல் வாழுகின்றாரே, அவருக்கு அன்பளிப்பாக ரப்பினால் வழங்கப்படுவதுதான் சுவனம் என்றார். நரகம் என்றால் என்ன நாயகமே? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகத்தை தேடக்கூடிய மக்களுக்கு நாளை மறுமையில் ரப்பு வழங்கக்கூடிய தண்டனை என்றார். கேட்டார்கள், இந்த உலகத்திலே ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும்? சொன்னார்கள், ஒரு பயண கூட்டம் அவரை விட்டும் சென்றால் அடுத்த பயணத்திற்கு அவரை தயார்படுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும். எம்முடைய பெற்றோர்கள், எம்முடைய பெற்றோருடைய பெற்றோர்கள் பயணிகளாக வந்தார்கள், அவர்களுடைய மடியிலே உறங்கினோம், அவர்களுடைய மார்பிலே சாய்ந்தோம், அவர்களுடைய பயணங்களை எல்லாம் முடித்து விட்டு அவர்களுடைய யதார்த்த இடத்தின் பக்கம் சென்று விட்டார்கள். இது போன்ற ஒரு நிலைதான் எனக்கும் வரப்போகின்றது. எனவே என்னுடைய பயணத்திற்காக வேண்டி, உண்மைக்கு உண்மையான பயணத்திற்காக வேண்டி, யதார்த்த பயணத்திற்காக வேண்டி ஒரு பயணி எப்படி தயாராகுவாரோ அது போன்று இந்த உலகத்தை தயார்படுத்த வேண்டும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானியர்களே, இந்த உலகம் என்பது போலி. இந்த ரமலானினூடாக, இந்த ரமலான் என்றால் சுட்டெரிக்கக்கூடியது, அடியார்களுடைய பாவங்கள் தீமைகளை எல்லாம் சுட்டெரிக்கக்கூடியது. நோன்பு என்பதற்கு அரபு வார்த்தை சௌம். சௌம் என்றால் தடுத்தல் என்ற பொருள். இந்த நோன்பு என்பது மனிதர்களின் உலக இன்பங்களை எல்லாம் தடுக்குகின்றது. ஒரு மனிதனுக்கு அழகான உணவு இன்பம் இந்த நோன்பு தடுக்குகின்றது. ஒரு மனிதனுக்கு அழகான குடிபானம் இன்பம் இந்த நோன்பு தடுக்குகின்றது. ஒரு மனிதனுக்கு உறக்கம் இந்த நோன்பு தடுக்குகின்றது. ஒரு மனிதனுக்கு மனைவிமார்கள் இன்பம் இந்த நோன்பு தடுக்குகின்றது. இந்த உலகத்தினுடைய அனைத்து இன்பங்களையும் தடுக்குகின்றது இந்த நோன்பு. காரணம், லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் இறையச்சவாதிகளாக மாற வேண்டும், தக்குவாதாரிகளாக மாற வேண்டும். இந்த உலகத்தை உதறி தள்ளி இந்த உலக இன்பங்களை எப்படி விடுகின்றீர்களோ, உதறுகின்றீர்களோ, இந்த உலக இன்பங்களை நீக்கி மறுமையின் ரப்பினுடைய இன்பத்தை பெற்ற மக்களாக மாற வேண்டும். இந்த உலக இன்பங்களுக்கு அடிபணிந்து ரப்பினுடைய இன்பத்தை எந்த ஒரு மனிதனினாலும் அடைய முடியாது, எந்த ஒரு மனிதனினாலும் பெற முடியாது. இந்த உலகத்தை அகற்றினால் மாத்திரமே அல்லாஹ்வுடைய இன்பத்தை அடையலாம். இதனால் தான் இந்த நோன்பு அடியார்களுக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் ஒன்றுதான். இந்த உலகத்தை விட்டுவிடு, இந்த உலகத்தை நேசிக்காதே, இந்த உலகத்தை விரும்பாதே. சதா நேரமும் இன்பத்திலும் துன்பத்திலும் இரகசியத்திலும் பரகசியத்திலும் உள்ளத்திலும் உணர்விலும் ரப்புடைய சிந்தனையை வைத்துக்கொள், அல்லாஹ்வை நினைத்துக்கொள், அல்லாஹ்வை அஞ்சிக்கொள் என்ற மகா பெரிய பாடத்தை தான் அல்லாஹு தாலா இந்த ரமலானினூடாக கற்றுத்தந்தது. 30 நாட்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் தொடர்ச்சியாக 40 தினங்கள் ஜமாஅத் தொழுகைக்கு சமூகம் அளித்தால் அல்லாஹு தாலா நயவஞ்சகத்தனத்தை விட்டும் நரகத்தை விட்டும் விடுதலையாக்குவான் என்றார்கள். காரணம், 40 நாட்கள் தொடர்ச்சியாக செய்தால் 41வது நாள் இயல்பாகவே அந்த மனிதர் ஜமாஅத் தொழுகைக்கு போவார். இதனால் தான் 30 நாட்கள் இந்த உலகத்தினுடைய இன்பங்களை, எந்த இன்பங்களுக்கு அடிபணிந்தோமோ, எந்த இன்பங்களை விரும்பினோமோ அந்த இன்பங்களை எல்லாம் உதறி தள்ளினால், வெறுத்தால் இயல்பாகவே அடுத்த நாள் அந்த மனிதன் இந்த உலகத்தை வெறுப்பார்.
அன்பார்ந்தவர்களை சிந்தனை செய்து பாருங்கள். இந்த ரமலான் மாதத்திலே அதான் கொடுப்பதற்கு முன்பு பள்ளி வாசலுக்கு செல்லுகின்றோம். உண்ணாமல் பருகாமல் தங்களிடம் இருப்பதை பிறருக்கு கொடுத்து உதவுகின்றோம். அது போன்று அல்லாஹ்வுடைய கலாமினை பிரித்து ஓதுவதற்கு நேரங்களை செலவு செய்கின்றோம். கெட்டதை பார்ப்பதை, கெட்டதை கேட்பதை, இப்படி அனைத்து பாவங்களை விட்டும் தவிர்ந்து வாழ்வது எம்முடைய உள்ளத்தில் எப்படிப்பட்ட மகிழ்ச்சியை உண்டாக்குகின்றது, எம்முடைய உள்ளத்தில் எப்படிப்பட்ட ஆனந்தத்தை தருகின்றது, எம்முடைய உள்ளத்தில் எப்படிப்பட்ட சந்தோஷத்தை, ஆத்ம திருப்தியினை, இந்த ஆத்மாவுக்கு அமைதியினை தருகின்றது. அப்படியே தொடர்ச்சியாக வாழ்ந்தால், அந்த வாழ்க்கையினை எம்முடைய மரணம் வரை ஆக்கினால் அதுதான் யதார்த்தமான இன்பம். அதைத்தான் நபிமார்களும் நபிமார்களுடைய தோழர்களும் அல்லாஹ்வுடைய நேசர்களும் இந்த உலகிலே போதனை செய்தார்கள். இந்த ரமலானும் கற்றுத் தருவது அதனைத்தான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தாலா லைலத்துல் கத்ர் என்ற மகத்தான ஒரு இரவினை நாம் இருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய கடைசி பகுதியிலே வைத்து இருக்கின்றோம். அதனுடைய மகத்துவம், மாண்புகளை எல்லாம் நாம் நன்கு அறிந்திருக்கின்றோம். அல்லாஹ் சொல்லுகின்றான், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. 1000 மாதங்களை விட சிறந்த இரவு என்றால் என்ன பொருள்? இதனுடைய பொருள் என்ன? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாத்திலே அரேபியர்கள் ஒரு நன்மையினை, ஒரு செயலை செய்தால் ஒரு நன்மையினை வர்ணிக்க முடியாதென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய வஸ்துக்களுக்கு ஒப்பிடுவார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், ஜனாசாவை பின்துயர்ந்தால் கீராத் நன்மை. கீராத் என்றால் என்ன யா ரசூலல்லாஹ்? உகது மலை போன்று என்றார்கள். அந்த நன்மையினை வரையறுக்க முடியாது, சொல்லி முடிக்க முடியாது. அதனால் உகது மலையை ஒப்பிட்டார்கள். நாமும் தான் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால், அது பெரும் பிரச்சனையாக இருந்து நீங்கினால் மலை போல் வந்தது, பனி போல் போனது என்று சொல்லுவோம். காரணம், அந்த பிரச்சனையின் தாக்கத்தை வர்ணிக்க முடியாது, அல்லாஹ்வுடைய உதவியினால் இலகுவாக சென்று விட்டது. அது போன்றுதான் அரேபியிலே விளக்கத்தில் 1000 வரை தான் விளக்கம் உண்டு. 1,00,000 என்று தனிப்பட்ட வார்த்தை உண்டு தமிழில். ஏனைய மொழிகளில் அரபியிலே 100,000 என்றுதான் சொல்லுவார்கள். 1,00,000 என்று தனிப்பட்ட வார்த்தை இல்லை. எனவே 1000 மாதங்களை விட சிறந்த இரவு என்றால் அந்த இரவினுடைய மகத்துவத்தை வர்ணிக்க முடியாது. 1000 மாதம் அல்ல, 1000 வருடம் அல்ல. இன்று எம்மில் சிலர்கள் 83 வருடம் என்று மட்டிடுகின்றார்கள். அப்படி அல்ல அதனுடைய பொருள். 1000 வருடம் அல்ல, 1000 நாள் அல்ல, கியாமத்து நாள் வரை வாழ்ந்தாலும் அப்படி ஒரு இரவினை நாம் அடைய முடியாது. அதுதான் அதனுடைய யதார்த்தமான பொருள். இதனால் தான் 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு லைலத்துல் கத்ருடைய இரவு என்று அல்லாஹு தஆலா அவனுடைய கலாமிலே சொல்லுகின்றான். இந்த அரபு மொழி என்பதை எம்முடைய மொழியோடு ஒப்பிட முடியாது. இந்த உலகத்தில் 83 வருடம் அல்ல, 83,000 வருடம் வாழ்ந்தாலும் அது போன்று ஒரு ராத்திரியினை எம்மினால் அடைய முடியாது. எனவே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நெல்லடியார்களே, லைலத்துல் கத்ருடைய இரவினை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரமலானுடைய கடைசி பகுதியிலே எதிர்பார்க்குமாறு பணித்திருக்கின்றார்கள். நாம் அந்த பகுதியில் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பகுதியில் இஸ்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரேஷ்டமாக விசேஷமாக கற்றுத்தந்த எத்தனையோ வணக்க வழிபாடுகள் உள்ளன. அவைகள் அனைத்தையும் செய்து லைலத்துல் கத்ர் என்ற புனிதமான மகத்தான இரவை அடைந்த நல்ல மக்களாக ரப்பு எங்களை ஆக்கி அருள்வானாக. ரப்பே ரஹ்மான இரக்கம் உள்ளவனே, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய மேலான உயர்வான பெற்றோர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய பெற்றோர்களை நீ பொருந்திக் கொள்ளுவாயாக. அவர்களின் அந்தஸ்துக்களை இம்மையிலும் மறுமையிலும் நீ உயர்த்தி அருள்வாயாக. அம்பியாக்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், நல்லோர்களோடும் எங்களுடைய பெற்றோர்களை உயர்ந்த சுவனங்களில் குடியிருக்க செய்வாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلிலு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன ஸய்யிதனா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு வ அர்ஸலஹு பில் ஹக்கி முபஷ்ஷிரன் வ நதீரா
وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا وصلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد. أما بعد، فيا أيها الناس اتقوا الله العليم عز وجل وأطيعوه وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله، ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه. بارك الله بارك الله بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. وإنه تعالى جواد كريم وملك قديم بر رؤوف رحيم ورب حليم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الحمد لله الذي جعل الجمعة عيدا للمساكين واستغفار الذنوب للمؤمنين، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله وصلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد، فيا أيها الناس ثبتوا قلوبكم بالطاعات وصلوا على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم أجمعين. قال الله تعالى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه وسلم على جميع الأنبياء والمرسلين وعلى ملائكتك المقربين وعلى عبادك الصالحين وعلى أهل طاعتك عليهم أجمعين، لا سيما سيدنا مولانا على ساداتنا أبي بكر الصديق رضي الله تعالى عنه، وسيدنا مولانا عمر بن الخطاب رضي الله تعالى عنه، وسيدنا مولانا عثمان بن عفان رضي الله تعالى عنه، وسيدنا مولانا علي بن أبي طالب رضي الله تعالى عنه، وسيدتنا فاطمة الزهراء رضي الله تعالى عنها، وسيدنا الحسن وسيدنا الحسين وسيدنا الحمزة وسيدنا العباس رضي الله تعالى عنهم، وسائر صحابات رضوان الله تعالى عنهم أجمعين. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين فانصرنا على القوم الكافرين. اللهم انصر من نصر دين سيدنا محمد صلى الله عليه وسلم واجعلنا منهم، واخذل من خذل دين سيدنا محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا معهم. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. اللهم لا تشبه خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار، فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك مجيب الدعوات. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله عز وجل يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم، فلذكر الله تعالى أعلى وأولى وأعز وأجل وأتم وأهم وأقوى وأكبر.